இந்த வாரம் 7 நாள் 7 குழம்பு வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படின்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் லேசா காம்பு நறுக்கிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகி கலர் மாறுற அளவுக்கு வதங்கி ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிருங்க. அடுத்து அதே கடாயில நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், 10 பல்லு பூண்டு, 20 சின்ன வெங்காயம், 2 நறுக்கின தக்காளி, கொஞ்சமா உப்பும் சேர்த்து வதக்கிடுங்க. அது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிட்டு ஒரு லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்து கூடவே உப்பும் சேர்த்து 10 நிமிஷம் போல கொதிக்க விட்டுறலாம். அடுத்து மிக்சி ஜார்ல கொஞ்சமா மிளகு, சீரகம், 4-5 முந்திரி, கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி குழம்பு நல்லா சுண்டி வரும்போது இதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சதும் வதக்கின கத்திரிக்காவையும் சேர்த்துருங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா வெல்லம் சேர்க்கலாம், இல்லைனாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு டே 2 வீட்டுல பறிச்ச சிலோன் பசல கீரையை வச்சு ஒரு கீரை குழம்பு எப்படின்னு பார்க்கலாம். கீரையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அலசனத்துக்கு அப்புறம் நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 1 கப் துவரம் பருப்பை கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு அதையுமே எடுத்து வச்சிருங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருந்தாதாங்க நல்லா ருசியா இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ள இடிக்கிற கல்ல 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4-5 பல் பூண்டு சேர்த்து இடிச்சு அதையுமே எடுத்து வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பருப்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த சமயத்துல கட் பண்ண கீரையை சேர்த்துக்கலாம். இடிச்சு வச்ச பெருஞ்சீரகம், பூண்டு இதையுமே சேர்த்துருங்க. கடைசியா உப்பு சேர்த்துருங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறம் உடனேவே அடுப்பு ஆஃப் பண்ணி கீரையை இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் கொதிச்சா கீரையோட கலர் மாறிடுங்க. கண்டிப்பா செய்து பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு டே 3 சாதத்தோட சேர்த்து சாப்பிடுற மாதிரி காய்கறி எல்லாம் சேர்த்து சூப்பரா ஒரு குருமா குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நறுக்கின தக்காளி வேகறதுக்கு கொஞ்சமா உப்பு, கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம், காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்து வதக்கிடுங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது காய்கறிகளை சேர்த்துலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவோட ஒண்ணு சேர்ந்து வர்ற மாதிரி வதக்கிட்டு அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு நல்லா வேக வச்சிருங்க. அதுக்குள்ள மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சமா பெருஞ்சீரகம், 4-5 முந்திரி சேர்த்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிருங்க. காய்கறி எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற விழுதை இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான குருமா குழம்பு ரெடிங்க. சாதத்து கூட ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு டே 4 ரொம்பவே ருசியான பருப்பு உருண்டை குழம்பு மஸ்ட் ட்ரை குழம்பு ரெசிபின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சுட்டு 10 பல்லு பூண்டு, பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் 3 சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி கலர் மாறினதுக்கு அப்புறம் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதும் கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன், லெமன் அளவுக்கு புளியை கரைச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அடுத்து மிக்சி ஜார்ல 1 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 பூண்டு, கொஞ்சமா பெருஞ்சீரகம், உப்பு சேர்த்து வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி சேர்த்து பிசைஞ்சு உருண்டைகளை பிடிச்சு வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சதும் உருண்டைகளை சேர்த்துட்டு கிளறாம மூடி வச்சு இன்னொரு 10 நிமிஷம் வேக வைங்க. உருண்டைகள் உடையாம நல்லா வெந்து வந்துருங்க. அடுத்தது கடைசியா இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை அரைச்சு பால் எடுத்து அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, மல்லி தூவி இறக்குனீங்கன்னா ரொம்பவே ருசியான பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க. இன்னைக்கு டே 5 நம்ம வீட்டு பக்கத்துல ஷீபாக்கான நாகர்கோயில்காரங்க ஒருத்தவங்க கிட்ட கேட்டு கத்துக்கிட்ட ரெசிபிங்க. நாகர்கோயில் ஸ்பெஷல் புளிக்கறி வாங்க பார்க்கலாம். கடாயில கட் பண்ண முருங்கைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி, மஞ்சள் தூள், காய்க்கு தேவையான உப்பு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல வேக விட்டுருங்க. அது காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள மிக்சி ஜார்ல 1/2 மூடி துருவின தேங்காய், 15 to 20 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய், 4-5 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிடுங்க. காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அரைச்ச தேங்காய் விழுது இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த சமயத்துல குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து ஒரு 5 to 6 நிமிஷம் போல குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தாளிக்கிற கரண்டில தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு குழம்போட சேர்த்துடலாம். தாளிச்சுட்டு உடனேவே அடுப்பு ஆஃப் பண்ணி குழம்பு இறக்கிடலாங்க. அவ்வளவுதாங்க, 10 to 15 நிமிஷத்துல சூப்பரான புளிக்கறி ரெடி. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு டே 6 காய்கறி எதுவும் இல்ல, டக்குன்னு ஏதாவது ஒரு குழம்பு வைக்கணும்னா மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வருது மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் தான். நம்ம வீட்டுல இப்படிதாங்க பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். குக்கர்ல துவரம் பருப்பை சுத்தம் பண்ணி சேர்த்துட்டு 2 பூண்டு பல்லு, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், சீரகம் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊத்தி 4-5 விசில் விட்டு நல்லா பருப்பை வேக வச்சிருங்க.
அதுக்கடுத்து ஒரு கடாயில எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு இது கூடவே 4-5 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, நீல வாக்குல அரைஞ்ச பெரிய வெங்காயம் 2, 10-15 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்குள்ள பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இது நல்லா மசிச்சுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பருப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். இந்த சமயத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி குழம்பு கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சமயத்துல குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சிருங்க. ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இன்னைக்கு டே 7 சின்ன வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்து நல்ல ருசியா ஒரு வெந்தய குழம்பு எப்படின்னு பார்க்கலாம். கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து வெந்தயம் 2 காஞ்ச மிளகாய் தாளிச்சுக்கோங்க. வாசனை கொஞ்சமா கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20 முழுசா சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. வதங்கினதும் காரத்துக்கு தகுந்த குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கிடுங்க. அடுத்து ஒரு லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி இது கூடவே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அடுத்து கடாயில 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து தீயை குறைச்சி வச்சு நல்லா செவர வறுத்துருங்க. வறுத்தது ஆறுந்து மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்லா நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்குள்ள குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த சமயத்துல நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா பொடி, அதையும் சேர்த்துடலாம். பொடியை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு கடைசியா ஒரு துண்டு வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்து இறக்குனா சூப்பரான வெந்தய குழம்பு ரெடிங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.